Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்பர் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்ட் அப் கேபினெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதல வந்து ஹைட்ராலிக்கா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். இதில இருக்கிற டோரோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா மேலே வரும் கீழே வரும். நார்மலா ஹைட்ராலிக் வந்து நீங்க பார்க்கறீங்க அப்படினா செப்பரேட் ஒன்னு ஹைட்ராலிக் வரும். செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் வரும். இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இன்னும் ப்ரீமியமாக இருக்கும். இது வந்து நம்ம ப்ளைவுட் டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான் இது. இப்படி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூன்றது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபுல் வியூ வந்து ஓப்பன் ஆகும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணது கூட ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணும்போது கூட அதோட சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஸ்லோவாக வந்து ஆகலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட். நான் இப்போது இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னா இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷோ ஆகுது. நீங்கள் நார்மலாக டோர் வந்து ஓப்பன் பண்ணாலும் கூட ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். பட் என்னென்னா இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். உங்களுக்கு வந்து கீழே வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் டோர் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து நான் போட்டிருக்கும்போது உங்களுக்கு வந்து தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கேபினெட்லேயும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வெயிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெயிட் தான் இருக்கும். நீங்கள் ப்ளைவுட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கார்னரில் வந்து போடக்கூடாது. கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து போடுறதுக்கு இடமே இல்லை. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 2 டோர்ஸாக வந்து பண்ணி இந்த யூனிட் வந்து இந்த சைடு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து கிளைண்ட் வந்து அண்டர் மவுண்ட் ஆர்ஓக்கு வந்து வைக்கிற ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆர்ஓக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன அண்டர் மவுண்ட் ஆர்ஓ வந்து கேட்டிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்போம். பட் என்ன இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம போட்டது கிடையாது. நம்ம போட்டிருக்கோம் பட் என்னென்னா வீடியோ வந்து மேக் பண்ணது வந்து கிடையாது. நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடுறேன். இது வந்து ஒரு 2 டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் இருக்கிற மெக்கானிசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டோர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர். நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் வரும். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி அந்த இன்ச்சஸ் வந்து ஆல்ரெடி தெரியுது இல்லையா, இதில் அந்த இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இது வந்து செப்பரேட் டோராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து இந்த மாதிரி கார்னர் இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வர்ற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டம்மி தான். எந்த யூசேஜ்ன்றது வந்து நீங்கள் பண்ணவே வந்து முடியாது. பட் என்ன கிளைண்ட் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதோட வெயிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வாங்கி திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து இடிக்குமா இடிக்காதுன்ட்டு பிளான் பண்ணோம். இது இடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சிம்னிக்கு. பட் என்ன க்ளோஸ் பண்ணோன்னா தெரியுதுங்களா, அவ்வளோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு கூட இருக்காது. ஒரு 10 mm கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். க்ளோஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகும். சாஃப்ட் க்ளோஸ் இது. சாஃப்ட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா டம்முன்னு போய் இடிக்காது. அப்படி இல்லைன்னா இடித்து வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கேபினெட்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இதில் இருக்கிற சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். மேலே வந்து அப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஃபுல் கேபினெட்ன்றது வந்து ஃபுல் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே தெரியும். ஃபுல் கேபினெட்டில் வந்து அதோட வியூ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியுது அப்படின்னா யூஸ் பண்ணுற அதோட கேபினெட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து விசிபிளாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்னரில் வந்து போடாமல் சென்டரில் வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிட்டுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும்.
இதில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸில் வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ஃபிட்டிங் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணாமல் தேவையில்லாத இடத்துல வந்து ஹோல்ஸ் வந்து போடுவாங்க. அதனால் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு இந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ரோலிங் ஷட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கார்னரில் வந்து போடாதீங்க, சென்டர் பிளேசஸ் வந்து போட்டுக்காங்க. அப்படி எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னா இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்காவது வந்து பண்ணிக்கங்க. நார்மல் 200 வந்து போட்டுக்கோங்க. 2 ஆப்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபியூச்சரில் வந்து நான் அண்டர் மவுண்ட் ஆரம் வந்து வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு கொஷின் மார்க் வந்து வைக்கும்போது இல்லை சார் நீங்கள் அண்டர் மவுண்ட் வந்து ஆரம் வந்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு நம்ம என்ன தான் சொன்னாலும் கூட அது எனக்காவது வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளை தான் கூடுவாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு செல்ஃப் வந்து இப்போதைக்கு போட்டிருக்கோம். அது ஃபியூச்சரில் வந்து செல்ஃபாக வந்து எடுத்துக்கிட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இல்லாமல் ஆரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ப்ளம்பிங் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ளம்பிங் லைன் வந்து தனியாக வந்து கொடுக்கல. ஏன்னா அண்டர் மவுண்ட் வந்து ஆரோ வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து ஆரோ வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி வந்து ஆகிடும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுது நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.